ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நாம ஒரு பஞ்சதந்திர கதைய தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த சேனல நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. இந்த சேனல்ல வர கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு குருவி ஒண்ணு ஒரு மரத்தடியில வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அதுக்கு பசி எடுத்தபோது உணவு தேடுறதுக்காக பக்கத்துல உள்ள வயலுக்கு போச்சு. அந்த பறவை வயலுக்கு போனபோது அங்கேயே ஒரு பெரிய உணவு கிடங்கு இருக்கிறத அது பார்த்தது. அது மகிழ்ச்சியோட பல வகை தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கு தேவையான எல்லா உணவும் அங்கேயே கிடைச்சதுனால அது பல நாட்கள் தன்னோட வீட்டுக்கு திரும்பவே இல்லை. இதற்கிடையில ஒரு நாள் ஒரு முயல் அந்த பறவையோட வீடு பக்கமா போச்சு. அந்த வீடு காலியா இருக்கிறத பார்த்து அத தன்னோட வீடா அது மாத்திக்கிச்சு. மேலும் அந்த வீட்ல அது மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு நாள் அந்த பறவை திரும்பி வந்தது. இவ்ளோ நாட்கள் வயல்ல சாப்பிட்டு அது நல்லா கொழுத்து குண்டா இருந்தது. இருந்தாலும் அதுக்கு தன்னோட வீட்ல வேற யாரோ இருக்கிறது பிடிக்கல. உடனே அது முயலை பார்த்து சொன்னது, நீ யாரு? ஏன் என் வீட்டுல வசிக்கிறாய்? அப்படின்னு. அதற்கு முயல் சொன்னது, ஆனால் நான் வந்தபோது அது காலியாக இருந்தது. எனவே இது என் வீடு. முயலும் பறவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே விரும்பல. வீடு தங்களுடையதான்னு 2 பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீடு அதில் இருப்பவர்களுக்கே சொந்தமானது. நீ போய் உன் சொந்த வீட்டை தேடு அப்படின்னு முயல் சொன்னது. இப்படியே இவங்க வாக்குவாதம் முடிவில்லாம போச்சு. அப்போ 2 பேரும் வேற யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்க ஒரு பூனை மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டு அந்த பூனை கிட்டேயே ஆலோசனை கேட்கலான்னு அதுகிட்ட போனாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது ஒரு போலியான விலங்குன்னும் அது தன்னோட சுய லாபத்துக்காக மற்றவங்களை ஏமாத்திட்டு இருந்தது அப்படின்னும். 2 பேரும் பூனை கிட்ட போய் தங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்க. அப்போ பூனை பறவையையும் முயலையும் பார்த்து சொன்னது, பார், நான் ஒரு வயதான பூனை. உங்கள் இருவரின் குரலும் எனக்கு நன்றாக கேட்கவில்லை. அருகில் வா, உங்கள் பிரச்சனைகளை கேட்டவுடன் நான் உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு பூனை மெதுவா சொன்னது. உடனே பறவையும் முயலும் பூனை கிட்ட நெருங்கி போன போது உடனே பூனை அவங்க மேல பாஞ்சு அவங்க 2 பேரையும் கொன்னது. இப்போ நீங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்கு எனக்கு சாப்பாடு போங்க அப்படின்னு பூனை சந்தோஷமா சொன்னது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா, 2 பேருக்கு இடையில சண்டை வரும்போது நடுவுல வர்ற அந்த 3வது நபர் தான் அதிக லாபம் அடைகிறாரு. Thanks for watching. Please like, share and subscribe.